योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। பகவானுடைய பெரும் கருணையினால் இந்த ஒரு மணி நேரம் என்னாலும் உங்களாலும் அவருடைய திவ்யமங்கள நாமத்தை சொல்ல முடிந்தது. அந்த கருணையை கொண்டாடி நன்றியோடு அவருடைய நாம தாமரைகளை அவருடைய பாத தாமரைகளில் சேர்ப்பித்து விட்டோம். அதே போல் இப்பொழுது தொடங்கியிருக்கும் இந்த நாள் முழுவதும் முடிந்த வரையில் அவருடைய திவ்யமங்கள நாமத்தை பாடுவதோடு கையில் விழும் வேலைகளை எல்லாம் அவருடைய கருவியாக இருந்து தொடர்ந்து அவருக்கு சேவா தாமரைகளாக சமர்ப்பித்துக் கொண்டே இருப்போம். இன்றைக்கு சிறியதாக ஒன்றை பார்ப்போம். ஒருவர் ஒரு புத்த மடாலயத்துக்கு சென்றார். அங்கு மிகவும் சிறப்பாக எல்லாம் கற்றுத்தருவதாக கேள்விப்பட்டு அங்கு சென்றார். பிறகு அங்கு நடத்தப்பட்ட அந்த வகுப்புகளில் எல்லாம் கலந்து கொண்டார். அதனால் அவரால் அமைதியாக இயங்க முடிந்தது. மனதிற்குள் அவரையும் அறியாமல் ஒரு ஆனந்தம் எழுந்தது. அவர் சந்தோஷப்பட்டார். அதே சமயம் அவருக்கு ஏனோ தெரியவில்லை, ஏதோ ஒரு குறை இருப்பதாக உணர்ந்தார். அது என்ன குறை என்று அவருக்கு தெரியவில்லை. ஆயினும் அத்தனை அமைதியையும் ஆனந்தத்தையும் மீறி ஏதோ ஒன்று குறைபாடாய் உள்ளது என்பதை உணர்ந்தவுடன் தன்னுடைய ஆசிரியரிடம் சென்று, சுவாமி, நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. நிச்சயமாக என் மனதில் இப்பொழுது அமைதி இருக்கிறது, ஆனந்தம் இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆவது போகவும் இருக்கிறது என்று சொன்னார். உடனே அந்த டீச்சர், அவர்களுடைய அந்த ஆசிரியர் ஆச்சாரியர் பட்டென்று சொன்னார், இங்கே தங்கியிருக்கும் ஏதாவது ஒரு துறவியிடம் நீ பேசு என்று சொன்னார். அப்பொழுது இந்த துறவியிடம் இந்த மனிதர் கேட்டார், இது எப்படி இத்தனை ஆண்டுகளாக இந்த இடத்திலேயே இருக்கிறீர்கள்? இதே கோர்ஸை தான் நீங்களும் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மனதிலும் முகத்திலும் காணப்படும் அந்த அமைதி எனக்கு கிட்டவில்லையே. ஆயினும் இந்த அனுபவம் அமைதியாகத்தான் இருந்தது, புதுமையாகத்தான் இருந்தது. இருந்தாலும் மறுபடியும் மனம் சஞ்சலம், இந்த அமைதி நீடிக்குமா? அப்பொழுது அந்த துறவி சொன்னார், என்னால் எதனால் இங்கு இருக்க முடிகிறது? அந்த அமைதியோடும் ஆனந்தத்தோடும். வாழ்க்கையை பற்றிய ஒரு ரகசியம் இருக்கிறது. வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் இறைவன் அருளால் அது நடக்கிறது. அது கண்டிப்பாக நமக்கு நன்மையை தரக்கூடியது என்று நினைத்து நாம் எல்லாவற்றிற்கும் சரி 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 என்று சொல்லி வர வேண்டும். நான் எல்லாவற்றிற்கும் சரி 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 என்று சொல்வதால் தான் என்னால் இங்கு அமைதியாக இருக்க முடிகிறது என்றார். அதாவது வாழ்க்கையில் நடப்பவை அனைத்தும் இறைவனால் தான், அவருடைய கருணையினால் தான். அவர் நமக்கு தீங்கு நினைப்பவர் அல்ல. ஆக அவர் நமக்காக என்ன நடத்தி கொண்டு போகிறாரோ நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய கையில். அதன் விவரங்கள் ஒன்றொன்றும் அவர்தான் நடத்தி செல்கிறார். அதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனப்பான்மை நம்மிடம் இருக்க வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்வதை நாம் செய்ய ஆரம்பித்தோமானால் அந்த ஏற்றுக்கொள்வதில் இருக்கும் ஒரு பெரிய இன்பத்தை நம்மால், பெரிய அமைதியை நம்மால் அனுபவிக்க முடியும். ஆக எல்லாவற்றிற்கும் சரி 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 என்றே சொல்லிக்கொண்டே போய்ப்பார் என்று சொல்லி அனுப்பினாராம். நம்முடைய
பகவான் யோகிராம் சரத்குமாரன் சாதகராக இருந்த பொழுது 1948 என்று நினைக்கிறேன். அதன் பிறகு மறுபடியும் ஒரு முறை வருவார். அவர் ரமண பகவானிடம் விடைபெற்று செல்லும் பொழுது மனதே இல்லை போவதற்கு. வேறு வழியின்றி அவர் முன் நின்று, சுவாமி, எனக்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும். நான் இந்த பிறவியிலேயே இந்த பேருண்மையை காண வேண்டும் என்று சொன்னார். ரமண பகவான் யாரேனும் இப்படியெல்லாம் வந்து கேட்டால் ஒரு கனத்த மௌனம் சாதிப்பார். எந்த ஒரு பதிலும் அவரிடமிருந்து வரவே வராது. முகத்திலும் வேறு எந்த உணர்ச்சிகளும் பிரதிபலிக்காது. ஆனால் நம்முடைய பகவான் அங்கு தலைவணங்கி நின்று கேட்டுக்கொண்டிருந்த பொழுது ரமண பகவான் அவரை நேராக கண்களில் பார்த்து சரி என்று சொன்னார். ஒரு உத்தம குரு உத்தம சிஷ்யரிடம் ஒரு உத்தம வார்த்தையை பேசும் பொழுது அது அவருக்கு மந்திரமாகி விடுகிறது, அவருடைய வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. பகவான் கடைசி வரையிலும் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருந்தாலும் சரி சரி என்றே சொல்லி வந்தார். இந்த சரி என்பதை ஆங்கிலத்தில் ஆல் ரைட் என்று சொல்வார்கள். பகவான் ஆல்வேஸ் செட். இந்த பிச்சைக்காரனுடைய தந்தை இவரை நன்கு ஆரோக்கியமாக வைத்தாலும் சரி, ஆரோக்கியம் இல்லாமல் வைத்தாலும் சரி, சந்தோஷமாக வைத்தாலும் சரி, சந்தோஷம் இல்லாமல் வைத்தாலும் சரி, எல்லாம் சரிதான், ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கிறது, எல்லாம் சரிதான், எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட் என்று சொல்வார். ஆக வாழ்க்கையின் அடிப்படை உண்மையான இந்த ஒன்றை நாம் கற்றுக்கொண்டு விட்டோமானால் அதன் பிறகு எந்த சாதனை செய்தாலும் நமக்கு இவை அனைத்தும் சாதகமாக இருக்கும். இன்றைய பிரார்த்தனை, பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். பெரும் கருணையோடு உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இன்றைக்கு நடக்கும் வன்முறை சம்பவங்களும் பகைமை உணர்வும் நம்மை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறது. தாங்கள் இந்த பிரபஞ்சத்தின் நாயக்கன், மீண்டும் இந்த உலகில் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, கட்டுப்பாடு, ஒழுங்கு, நல்லிணக்கம் இவற்றையெல்லாம் மக்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து எல்லோரும் ஒரு தார்மீக வாழ்க்கை இறைவனின் நினைப்போடு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்களை எல்லாம் தாங்கள் உடனடியாக நிறுத்தி அமைதியும் சமாதானம் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலகத்தையே தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்டிலும் ஒருவரிடம் கூட பகைமை உணர்ச்சி எழக்கூடாது, போர் என்ற சொல்லே எழும்பக்கூடாது என்று வேண்டிக் கொள்கிறோம். இதற்கும் மேல் விதும் திடும் என்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறைமிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள் இவற்றையெல்லாம் தாங்கள் கட்டுக்குள் வைக்க வேண்டும். இதற்கும் மேலாக மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் முற்றிலும் அழிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் நம்மை இந்த வன்முறைக்கு திருப்புகின்றன. அவை ராட்சச எண்ணங்கள். நாம் சாத்வீகமாக இருப்பதற்கு மட்டுமே முயற்சி செய்ய வேண்டும். பகவானுடைய கைகளில் சாத்வீக கருவிகளாக இருப்பதற்கு நாம் சாதனை செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும் சரி, எந்த மதத்தை தழுவினவர்களாயினும் சரி, எல்லோருமே கர்ம விதிக்கு கட்டுப்பட்டவர். அதிலிருந்து மீள வேண்டுமானால் இறைவனுடைய காரணமற்ற கருணையை
நினைத்து அவரிடம் வேண்டிக் கொள்வோம். அவருடைய கைகளிலே சாத்விக்க கருவிகளாக இயங்க வேண்டும். தப்பித்தவரை கூட மாயையில் பிடிபட்டு விடக்கூடாது. அவருடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை நமக்கும் கிட்ட வேண்டும். நம்முடைய மனதில் உள்ள ஆசா பாசங்கள் எல்லாம் அகல வேண்டுமானால் இறை நாமத்தை நாம் தொடர்ந்து சொல்ல வேண்டும். கையில் விழும் வேலைகளை எல்லாம் அவருடைய கருவியாக இருந்து செயல்பட்டு ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். பகவானிடம் வேண்டிக் கொள்வோம். எப்பொழுதும் அவரிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் அவருடைய சக்தி மிகு ஆசீர்வாதங்கள் கிட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிருந்து நாம் முற்றிலும் விடுபட வேண்டும். அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம்பாவத்தை பகவான் தாங்கள் முற்றிலும் அழித்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சத்குமார்.